ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி எஜுகேட் பயாலஜி இன் தமிழ். நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் prokaryotic cells. The prokaryotic cells are represented by bacteria, blue-green algae, mycoplasma and PPLO, அதாவது ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம். இதுதான் PPLO சொல்கிறோம் நாம. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம் இதை வந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இது இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த அதாவது ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படிங்கிறதுலாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா ரெப்ரசென்ட் பண்ணுது, ப்ளூக்ரீன் ஆல்கே ரெப்ரசென்ட் பண்ணுது, மைக்கோபிளாஸ்மா அண்ட் ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம் எல்லாமே வந்து ப்ரோகேரியாட்டிக் வந்து செல்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஜென்ரலி ஸ்மாலர் அண்ட் மல்டிப்ளை மோர் ரேப்பிட்லி தேன் த யூகேரியாட்டிக் செல். ஸோ இவங்களோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா தே ஆர் ஜென்ரலி ஸ்மாலர் அண்ட் மல்டிப்ளை மோர் ரேப்பிட்லி, எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மல்டிப்ளை ஆகும் தேன் த யூகேரியாட்டிக் செல். அதாவது யூகேரியாட்டிக் செல்லை விட இவங்களோட மல்டிப்ளிகேஷன் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தே மே வேரி கிரேட்லி இன் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ இவங்களோட ஷேப்பும் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேரியேஷன் நிறையா இருக்கும், பார்க்க முடியும் நம்மளால். த 4 பேசிக் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர், இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பாக்டீரியாவுடைய 4 பேசிக் ஷேப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெசிலஸ், அதாவது ராட் லைக், காக்கஸ் ஸ்பெரிக்கல் ஷேப், விப்ரியோ கமா ஷேப் அண்ட் ஸ்பைரிலம் ஸ்பைரல் ஷேப். ஓகே, இந்த 4 ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தி ஆர்கனைசேஷன் ஆஃப் த ப்ரோகேரியாட்டிக் செல் இஸ் fundamentally similar even though prokaryotes exhibit a wide variety of shape and function. ஸோ இந்த prokaryotic cell பார்த்தீங்கன்னா fundamentally similar. ஓகே, even though prokaryotes exhibit a wide variety of shapes and function. அதாவது இந்த prokaryotic cell வந்துட்டு அதனுடைய ஷேப்லேயும் ஃபங்க்ஷன்லேயும் வந்துட்டு நிறைய வேரியேஷன் இருந்தால் கூட இது ஃபண்டமெண்டலாக வந்துட்டு எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஓகேவா? ஆல் prokaryotes have a cell wall. ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி வந்து செல் வால் இருக்கும் சரௌண்டிங் த செல் மெம்பரேன் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. இந்த எக்ஸப்ஷன் வரலாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, எக்ஸப்ட் இன் மைக்கோபிளாஸ்மா. ஓகே, த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் ஃபில்லிங் த செல் இஸ் சைட்டோபிளாசம். த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து நமக்கு சைட்டோபிளாசம். ஸோ தேர் இஸ் நோ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். இது வந்து யூகேரியாட்டிக் செல், பட் இவங்க வந்து ப்ரோகேரியாட்டிக் சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. there is no well defined nucleus. நியூக்ளியஸ் வந்துட்டு டிஃபைன்டு நியூக்ளியஸ் கிடையாது அவங்களுக்கு. the genetic material is basically naked, not enveloped by a nuclear membrane. இந்த இவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் பார்த்தீங்க அப்படின்னா நேக்கடாக தான் இருக்கும், அதாவது எந்த ஒரு என்வலப் வந்து இருக்காது. அதாவது நியூக்ளியர் மெம்பரைன் நாட் என்வலப்டு பை எ நியூக்ளியர் மெம்பரைன் வந்து இருக்காது. இன் அடிஷன் டு த ஜீனோமிக் டிஎன்ஏ, த சிங்கிள் குரோமோசோம் சர்க்குலர் டிஎன்ஏ, many bacteria have small circular DNA outside the genomic DNA. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இன் அடிஷன் டு ஜீனோமிக் டிஎன்ஏ தவிர என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, many bacteria have small circular DNA outside the genomic DNA. Okay, so these smaller DNA are called plasmid. Okay, very very important, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த smaller DNA நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா plasmidன்னு சொல்கிறோம். இந்த plasmid DNA confers certain unique phenotypic characters to such bacteria. ஸோ இந்த அதாவது இந்த plasmid DNA இருக்கு இல்லைங்களா, it confers சில யூனிக்கான ஃபினோடைபிக் கேரக்டரை வந்துட்டு பாக்டீரியாவுக்கு கொடுக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒன் சச் கேரக்டர் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக். ஒரு கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த யூனிக் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் லேர்ன் தட் திஸ் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இஸ் யூஸ்ட் டு மானிட்டர் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ஃபாரின் டிஎன்ஏ. ஓகே, நம்ம ஹையர் கிளாஸில் நம்ம இதை வந்து படிப்போம், இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் நம்ம இதை. நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஃபவுண்ட் இன் யூகேரியோட்ஸ். ஸோ யூகேரியோட் செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நோ ஆர்கனல்ஸ் லைக் த ஒன்ஸ் இன் யூகேரியோட் ஆர் ஃபவுண்ட் இன் ப்ரோகேரியாட்டிக் செல் எக்ஸப்ட் ஃபார் ரைபோசோம். ரைபோசோமை தவிர வேறு எந்த செல் ஆர்கனலும் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் வந்துட்டு கிடையாது. ப்ரோகேரியாட்ஸ் ஹாவ் சம்திங் யூனிக் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன். ஸோ ப்ரோகேரியட்டில் அப்போ என்ன தான் யூனிக்காக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சம் இன்க்ளூஷன்ஸ் இருக்கும். Prokaryotes have something unique in the form of inclusion. A specialized
Especially differentiated form of cell membrane called mesosome is a characteristic of prokaryote. This is also very very important. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. A specialized differentiated form of cell membrane called mesosome is the characteristic of prokaryotes. So they are essentially infoldings of cell membrane. Okay. So they are essentially infolding. அதாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் வந்து உள்ள வந்து ஃபோல்டாக இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதுதான். ஸோ தே ஆர் எசென்ஷியலி இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல் என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். இது எப்படி வந்து அந்த செல் என்வலப் வந்து எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், particularly the bacterial cell, have a chemically complex cell envelope. ஸோ இந்த செல் என்வலப் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. இந்த செல் என்வலப் கன்சிஸ்ட் ஆஃப் டைட்லி பவுண்ட் 3 லேயர் ஸ்ட்ரக்சர். இந்த செல் என்வலப் பார்த்தீங்க அப்படின்னா டைட்லி பவுண்ட் 3 லேயர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் கிளைகோகாலிக்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த நேம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி அவுட்டர்மோஸ்ட் கிளைகோகாலிக்ஸ் followed by the cell wall and then the plasma membrane. Okay, although each layer of the envelope perform distinct function. இப்போ ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. they act together as a single protective unit. இந்த மூணு சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரொடெக்டிவ் யூனிட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. பாக்டீரியா கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 groups. இப்போ பாக்டீரியாவை நம்ம வந்து 2 குரூப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா basis of the differences in the cell envelope and the manner in which they respond to the staining procedure developed by Gram-West. Okay, those that take up Gram stain or Gram positive. இந்த Gram stain வந்து எதெல்லாம் எடுத்துக்குதோ அதை வந்து நம்ம Gram positive சொல்லுவாங்க. and others that do not are called Gram negative bacteria. இந்த ஸ்டெயின்லாம் எதெல்லாம் எடுத்துக்கலையோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா Gram negative bacteria நம்ம சொல்லுவோம். ஓகே, glycocalyx differs in composition and thickness among different bacteria. இந்த glycocalyx உடைய திக்னஸும் காம்போசிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாக்டீரியாவில் அது மாதிரி டிஃபர் ஆகிருக்கும். ஓகே, இட் குட் பி லூஸ் ஷீத் கால்டு ஸ்லைம் லேயர் இன் சம். சில பாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கும், அதாவது இந்த கிளைகோகாலிக்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லைம் லேயர்னு சொல்கிறோம். while in others it may be thick. சில பாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைமில், அதாவது இந்த கிளைகோகாலிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து திக் அண்ட் டஃப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா கேப்சியூல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கேப்சியூல் அண்ட் ஸ்லைம் லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. த செல் வால் டிட்டர்மைன் த ஷேப் ஆஃப் த செல் அண்ட் ப்ரொவைட் எ ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட் டு ப்ரிவென்ட் த பாக்டீரியம் ஃப்ரம் bursting or collapsing. ஸோ இந்த செல் இருக்கும் இல்லையா, the cell wall determine the shape of the cell. இந்த செல் வாலோடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட். ஓகே, அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியா வந்துட்டு பர்ஸ்ட் ஆகாமல் இல்லை கொலாப்ஸ் ஆகாமல் இதுதான் தடுக்கும். ஓகே, த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். ஸோ நம்ம வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து அடுத்து இருக்குது, அது வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் in nature and interact with the outside world. இந்த பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவ்லி பெர்மியபிளாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் மட்டும்தான் இதை அலோவ் பண்ணும் அண்ட் இன்டராக்ட் வித் த அவுட் சைடு வேர்ல்டு கூட இன்டராக்ட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ திஸ் மெம்பரேன் இஸ் சிமிலர் ஸ்ட்ரக்சர்லி டு தட் ஆஃப் யூகேரியாட்ஸ். இதனுடைய இந்த மெம்பரேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலாக வந்துட்டு யூகேரியாட்டிக் செல் மாதிரி தான் இருக்கும். ஓகே, எ ஸ்பெஷல் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் த மீசோசோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எ ஸ்பெஷல் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் த மீசோசோம் which is formed by the extension of the plasma membrane into the cell. இந்த plasma membrane வந்துட்டு அதோட extension தான் மீசோசோம் ஆக்சுவலாக. These extension are in the form of vesicle, tubules and lamellae. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேனுடைய எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுக்குள்ளே வெசிக்கல் ஃபார்மில் இருக்கும், டியூபியூல் ஃபார்மில் இருக்கும், லேமலே ஃபார்மில் இருக்கும். ஓகே, தே ஹெல்ப் இன் செல் வால் ஃபார்மேஷன். ஓகே, இதனுடைய ஃபங்க்ஷனை கேட்டிங்க அப்படின்னா செல் வால் ஃபார்மேஷனில் ஹெல்ப் பண்ணுறாங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாட்டர் செல். தே ஆல்சோ ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன் ப்ராசஸஸ் to increase the surface area of the plasma membrane and enzymatic content. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த
tubule இல்லை வந்து வெசிக்கிள் இதனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தே ஆல்சோ ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணுது, செக்ரேஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுது, டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் என்சைமேட்டிக் கண்டென்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் சம் ப்ரோகேரியாட்ஸ் லைக் சைனோபாக்டீரியா தேர் ஆர் அதர் மெம்பரேனஸ் எக்ஸ்டென்ஷன் இன்டு த சைட்டோபிளாசம் called chromatophores which contain pigment. ரொம்ப important, நோட் பண்ணிக்கோங்க. சில பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது சம் ப்ரோகேரியாட் லைக் சைனோபாக்டீரியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there are other membranes extension இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம பார்த்தோம். அதாவது சைனோபாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சில வேறு வந்து மெம்பரேன்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இன்டு த சைட்டோபிளாசம். இதில் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரோமாட்டோஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் கண்டெயின் பிக்மெண்ட். இதில் வந்து பிக்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, பாக்டீரியல் செல்ஸ் மேபி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். இந்த பாக்டீரியல் செல் பார்த்தீங்கன்னா சிலது வந்துட்டு மொட்டைலாக இருக்கும், இல்லைனா வந்து சிலது நான் மொட்டைல், அதுதான் மூவ் ஆகும், சிலது மூவ் ஆகாமல் இருக்கும். இஃப் மொட்டைல் தே ஹாவ் தின் ஃபிலமெண்டஸ் எக்ஸ்டென்ஷன். அதாவது மூவ் ஆகிற பாக்டீரியாக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலமெண்டஸ் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் தேர் செல் வால் கால்டு ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Okay, bacteria show a range in the number and arrangement of flagella. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்டீரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு நம்பரும் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு நிறைய ரேஞ்சில் இருக்கும். பாக்டீரியல் ஃப்ளஜெல்லம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 parts. இந்த பாக்டீரியல் ஃப்ளஜெல்லம் இருக்கு இல்லையா, இது கம்போஸ்ட் ஆஃப் 3 parts. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி. The filament is the longest portion and extend from the cell surface to the outside. Okay, beside flagella, இந்த flagella தவிர pili and fimbriae are also surface structure of the bacteria. பிலியும் ஃபிம்ப்ரியாவும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் தான், பட் do not play a role in motility. ஸோ இந்த பிலியும் ஃபிம்ப்ரியாவும் பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. The pili are elongated tubular structure made of a special protein. Okay, the fimbriae are small bristle-like fibers sprouting out of the cell. In some bacteria, they are known to help attach the bacteria to rocks in streams and also to the host tissue. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா சில பாக்டீரியாவில் இந்த ஃபிம்ப்ரியல் இந்த பிலி பார்த்தீங்க அப்படின்னா they are known to help attach the bacteria to rocks in streams and also to the host tissues கூட. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.